சொந்தம் நீயேயானால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலமே நீயேயானால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் யோவேல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 13. நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அன்பார்ந்தவர்களே, பலர் பார்க்கும் வண்ணம் எதையும் நாம் வெளியரங்கமாய் செய்ய வேண்டியது இல்லை. மற்றவர் பாராட்ட வேண்டும் என்று இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது வெளிப்பார்வைக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரின் பார்வைக்கு அது சரியானது கிடையாது. உங்கள் ஆன்மாவை சீர்படுத்துங்கள் என்று இறைவன் கூறுகின்றார். வெளியரங்கமான காரியங்களை செய்து பாராட்டுக்களை வாங்குவதை விட உங்கள் ஆன்மாவை சீர்படுத்தி இறைவனிடம் திரும்பி வாருங்கள். இதற்கான அழைப்பு தான் இந்த நாளில் இறைவன் நமக்கு விடுக்கின்றார். மற்றவர் பார்க்க வேண்டும் என்று எதையும் செய்ய வேண்டாம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை உள்ளத்தில் உணர்ந்தவர்களாய் நம்முடைய நடத்தையை சீர்படுத்துவோம். இறைவனுக்கு பிரியமான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வோம். ஆமென். God bless you.